ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கான வீடியோ தாங்க. அதாவது கர்ப்ப காலத்தில் ரத்த அழுத்தம் இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன சொல்யூஷனுக்கா ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல கர்ப்ப காலத்தில் வர ரத்த அழுத்தம்னா என்ன, எதனால் வருது, அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்சீவாக இருக்கும்பொழுது பொதுவாக எல்லாருக்கும் ஏற்படுற பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நீரிழிவு, ரத்த அழுத்தம், சத்து குறைபாடு, ரத்த சோகை அப்படின்னு இருக்கவங்க இதை கண்காணிச்சிட்டே வரணும். கொஞ்சம் அலட்சியமாக இருந்தால் கூட சில பெரிய பிரச்சனைகளை அது ஏற்படுத்திடும். அதனால் உங்கள் உடலை கரெக்டாக நீங்கள் கண்காணிச்சிக்கிட்டே வரணுங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். கர்ப்பிணிகளுக்கு நீரிழிவு நோய்க்கு அடுத்தபடியாக அதிகமாக பிரச்சனை வர்றது பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் தாங்க. கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் செய்து கொள்ள வேண்டிய முக்கிய பரிசோதனையில் ஒன்று தாங்க ரத்த அழுத்தம். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணுங்க. சரி வாங்க, இப்போது கர்ப்ப காலத்தில் தற்காலிகமாக வர்ற ரத்த அழுத்தத்துக்கு காரணம் என்ன, இதை தொடர்ந்து இருக்குமா, இல்லை கருவிலேயே இதை ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சிட்டா தடுத்துடலாமா, ரத்த அழுத்தோட பாதிப்பு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ரத்த அழுத்தம்னா என்னன்னு பார்க்கலாங்க. நீங்கள் ஒரு தடவையும் செக்கப் போகும்போது ஃபஸ்ட்டு உங்களோட பிபி செக் பண்ணுவாங்க இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுவாங்கன்னா ஒரு அதிக வேல்யூ, ஒரு கம்மியான வேல்யூ. ரத்த அழுத்தத்தில் அந்த இதயம் சுருங்குது விரியுது இல்லையா, அதை வச்சு தாங்க கண்டுபிடிப்பாங்க. அதாவது நீங்கள் மருத்துவமனைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிபி தாங்க செக் பண்ணுவாங்க. அதில் 2 அளவு செக் பண்ணுவாங்க. ஒன்று அதிகமான அளவு, இன்னொன்று கம்மியான அளவு. கரெக்டாக அந்த ரத்த அழுத்தம் சுருங்குறது விரிவருது, அதை வச்சு தான் சொல்கிறோம். பொதுவாக எல்லாருக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120/80 இருக்குங்க. ஆனால் கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 100/70 இருக்கும். இது நார்மல், ஓகேவா. ஆனால் சில பெண்களுக்கு, அதுவும் கடைசியாக 7ஆவது மாதத்துக்கு அப்புறம் இந்த ரத்த அழுத்தத்தின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 140/90 அப்படி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு தான் உயர் ரத்த அழுத்தம்னு பேருங்க. அதாவது பிபி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு தகுந்த சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் விட்டுட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அது என்னென்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த ரத்த அழுத்தத்தில் 2 வகைகள் இருக்குங்க. ஒன்று நாள்பட்ட ரத்த அழுத்தம், இன்னொன்று தற்காலிகமான ரத்த அழுத்தம். நாள்பட்ட ரத்த அழுத்தம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பெண்களுக்கு பிபி இருக்கலாங்க. கன்சீவ் ஆனதில் இருந்து 5 மாதங்கள் வரைக்கும், அதாவது 20 மாதங்கள் வரைக்குமே அவங்களுக்கு பிபி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நாள்பட்ட ரத்த அழுத்தம்னு பேர். சில சமயத்தில் இந்த பிபியோடைய அவங்க சிறுநீர் வழியாக புரதமும் வெளியேறலாம். இதை ப்ரீக்ளம்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். 2வது வகை பார்த்திங்க அப்படின்னா தற்காலிகமான ரத்த அழுத்தம். அதாவது கன்சீவ் ஆனதுனால அவங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்திருக்கும். அதாவது 5 மாதம் வரைக்கும் அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. 5 மாதத்துக்கு அப்புறமா திடீர்னு அவங்க பிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். இது தற்காலிகமான ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் மருத்துவர் உதவியோடு நீங்கள் சிகிச்சை மேற்கொண்டீங்க அப்படின்னா இது சரியாயிடுங்க. இதுலேயே 3வது ஒரு வகை இருக்குங்க. அதாவது 6 மாதத்துக்கு அப்புறமா ரத்த அழுத்தம் வரும் இல்லையா, அது டெலிவரிக்கு அப்புறம் போயிடுங்க. ஒரு சில பேருக்கு டெலிவரிக்கு அப்புறமும் இது கண்டினியூ ஆகும். அவங்களுக்கு குரோனிக் ரத்த அழுத்தம் அப்படின்னு பேருங்க. இதுதாங்க ரத்த அழுத்தத்தோட 3 வகைகள், ஓகேவா. இதில் எந்த வகை ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, கர்ப்ப காலத்தில் வர ரத்த அழுத்தத்தை உரிய சிகிச்சையில் எடுத்துக்கிட்டால் மட்டும்தாங்க நம்ம வாழ்நாள் வரைக்கும் வர்றதை தவிர்க்க முடியும். நீங்கள் ஒருவேளை இதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் லைஃப் லாங் அந்த ரத்த அழுத்தம் பிபி இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் பிரசவத்திலையும் பிரச்சனை ஏற்படுத்த, உங்கள் குழந்தைக்கும் ஆபத்தை ஏற்படுத்தலாம். அது குழந்தைக்கும் வர சான்ஸ் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பின்பற்றுங்க. வாங்க, இப்போ ரத்த அழுத்தம் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உணவில் அதிக சால்ட்டு சேர்த்துக்கிட்டாலும், அப்பா அம்மாவுக்கு இல்லை அவங்க ரிலேஷனுக்கெலாம் இருக்குது அப்படின்னாலும், அடுத்தது உடல் எடை அதிகமாக இருந்தாலும், க்ரோனிக் கண்டிஷன் சொல்கிற இந்த கிட்னி ஹார்மோனில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும், பரம்பரையாக அவங்களுக்கு பிபி இருக்குது அப்படின்னாலும், ரொம்ப மனசுமை, கவலை, மன உளைச்சல், ஓய்வு இல்லாமல் இருக்கிறது, இந்த காரணங்களாலேயும் ரத்த அழுத்தம் வரலாங்க. அதனால் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியங்க. உடல் எடை கூடாமலும் பார்த்துக்கணுங்க. பொதுவாக ரத்த அழுத்தம் வந்துச்சு அப்படின்னா உடல் எடை அதிகமாக போட ஆரம்பிக்கும். அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம். நல்ல ஒரு ஃபுட் டயட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போது லாக்டவுன்னால் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் இருக்கீங்க. எப்படியாவது நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா
இல்லைன்னா கன்சீவ் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 3 மாதங்களில் ஒரு தடவையாவது நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். நீங்கள் மாதம் மாதம் போகணும், நான் குறைஞ்சது சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த 2வது ட்ரைமஸ்டர் அப்போது மாதத்துக்கு 2 முறை அப்படின்னு வர சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பக்கத்தில் எந்த ஒரு கைனகாலஜிஸ்ட் இருக்காரோ அங்கேயே நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் தான் இந்த மாதிரி செக்கப்லாம் பண்ண முடியும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வரும். பிபி, சுகர் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் டாக்டரோட கண்காணிப்பிலே இருந்துகிட்டு இருக்கணும். அதுதான் உங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஆரோக்கியமான கர்ப்ப காலத்தை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் போங்க, ஸ்கேன்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம் இல்லை 8வது மாதத்தில் எடுக்கக்கூடிய ஸ்கேன்லாம் கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் குழந்தைக்கோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தெரியும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ரொம்ப கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ரத்த அழுத்தம்னா என்ன, எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எப்படி அதை தவிர்க்கலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செக்கப் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பிபி இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருந்துச்சுன்ற பட்சத்தில் மருத்துவரோட ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாத்திரைகளை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக எடுத்துக்கணுங்க. கூடவே என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பூண்டை நிறையா சேர்த்துக்கோங்க. அது பிபியை கண்ட்ரோல் பண்ணும். சால்ட்டை ரொம்ப குறைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. சால்ட்டு இல்லை, அதை விட கம்மியாக வச்சுக்கோங்க. 3வது மனதை எப்பயுமே அமைதியாக வச்சுக்கணுங்க. ரிலாக்ஸாக இருந்தாலே போதும். 4வது நல்லா வாக்கிங் போங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இது ஒரு பிரச்சனை, அவ்வளோதான். அதை சரி பண்ண முடியும். இன்றைய நவீன உலகத்தில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே அசால்ட்டாக நம்ம சமாளிக்க முடியும். சும்மா இது ஒரு பிபி, அவ்வளோதான். அதை நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ணி நம்ம குழந்தைய இந்த உலகத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக கொண்டுட்டு வர முடியும்னு நினைங்க. அதே மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் வாக்கிங் சொல்லிட்டோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு அது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடணுங்க. ரொம்ப ஹெல்த்தியான காய்கறி பழங்களை மட்டும்தான் சாப்பிட்ணும். அடுத்து ரெஸ்ட் எடுங்க. வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்புறம் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப உங்களை போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. முக்கியமான விஷயம், பயப்படவே கூடாதுங்க. இதை விட நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு பிபி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயம் இல்லாமல் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தனக்கோ இல்லை குழந்தைக்கோ ஏதாவது ஆபத்து வந்துடும்லாம் யோசிக்க வேண்டாம். இது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் கரெக்டான பரிசோதனைகளை நீங்கள் செஞ்சுக்கணும். டாக்டரோட கண்காணிப்பிலேயே இருக்கணும். அவங்க சொல்கிறத கேட்டிங்க அப்படின்னா உங்கள் கர்ப்ப காலத்தை மகிழ்ச்சியாக கடக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, சில பேருக்கு சிறுநீரில் புரோட்டீன் வெளியேறுங்க. இதை நம்ம கண்டுக்காமட்டோம் அப்படின்னா தலைவலி, பார்வை குறைபாடு, உதாரணத்துக்கு பார்வை தெளிவாக தெரியாது, பொருள் எல்லாம் 2 தெரியும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எடை அதிகரிக்கும், முகம் கைகளில் வீக்கம் ஏற்படும். அதுக்கப்புறம் வலது பக்கம் மேல் வயிறு இருக்கு இல்லையா, அங்கே வலி ஏற்படலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதை தான் ப்ரீக்ளம்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரோட பரிந்துரையை பேரில் மருந்துகளை எடுத்துக்கணுங்க. இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க, ஒரு வேளை அதிகமாகிடுச்சு அப்படின்னா வலிப்பு வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை செக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. அவங்க சொல்கிறத கேளுங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை குழந்தையால் இந்த அதிக ரத்த அழுத்தத்தை சமாளிக்க முடியல அப்படின்னா சில பேருக்கு 8 months இல்லை 9 monthsலேயே சி செக்ஷன் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒத்துக்கோங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கும் குழந்தைக்கும் நல்லது தான் நினைக்கிறாங்க. சீக்கிரமாக குழந்தைய உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. நம்மளோட வாழும் கடவுள் தான் டாக்டர்ன்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் குழந்தையும் நல்லா இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ரத்த அழுத்தம்னா என்ன, எதனால் வருது, எப்படி நம்ம தவிர்க்கலான்னு பார்த்தோம். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.